ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு அனுப்புவேன் வா. யாத்ராகமம் 3:10 சொல்கிறது, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா. அன்றைக்கு மோசேயை பார்வோனிடத்திலே அனுப்பி அடிமைத்தனத்திலிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கவும் பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்தரித்துக் கொள்ளவும் செய்தவர் இன்றைக்கு உங்களையும் அழைக்கிறார். ஊழியத்திலே வெற்றியை காண வேண்டுமானால் அதற்கு முதலாவது ஆயத்தம் தேவை. அந்த ஆயத்தம் ஜெபத்தில்தான் ஆரம்பமாகிறது. ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆத்தும பாரத்தை கொடுக்கிறார். அதற்கான பொறுப்பையும் உத்தரவாதத்தையும் வரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்து அக்கினி ஜுவாலையாக மாற்றுகிறார். வேதாகம கல்லூரியில் படிப்பது நல்லதுதான். ஆனால் தேவனுடைய ஊழியத்தை தேவ ஞானத்தினாலும் தேவ வல்லமையினாலும் தேவ சத்துவத்தினாலும் தேவ பலத்தினாலும் செய்து முடிப்பதே அதி முக்கியமானதாய் இருக்கிறது. மனித அறிவை கொண்டு சிலர் சிறப்பான பிரசங்கங்களை செய்யலாம். ஆனால் உலர்ந்த எலும்புகள் உயிரடையாது, அற்புதங்கள் நடைபெறாது, உள்ளங்களில் உணர்த்தாது. தேவன் மனமிறங்கி கிரியை செய்ய வேண்டுமானால் ஊக்கமான ஜெபம் அவசியம். இரண்டாவதாக, ஊழியத்திற்கு வல்லமை அவசியம். உலகத்தின் வல்லமையும் பிசாசின் வல்லமையும் மேற்கொள்கிற வல்லமை அவசியமாயிருக்கிறது. பார்வோனுக்கு இராணுவத்தின் வல்லமை இருந்தது. அதை கொண்டு அவன் இஸ்ரவேலரை அடிமையாக வைத்திருந்தான். அந்த வல்லமையை விட மோசேக்கு அதிகமான வல்லமை இருந்ததால் தான் பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க அவரால் முடிந்தது. கர்த்தர் அந்த தெய்வீக வல்லமையை மோசேக்கு கொடுத்து, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன் என்று சொன்னார். யாத்ராகமம் 7:1. தேவனுடைய வல்லமை மோசேயின் மூலமாக வெளிப்படாமல் இருந்திருக்கும் என்றால் பார்வோனுடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டிருக்கவே முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வல்லமையை தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்தவராய், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று முழக்கமிட்டார். பிலிப்பியர் 4:13. தேவ வல்லமையில்லாத ஊழியக்காரனால் தேவன் வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நிரூபிக்க முடியாது. உலகத்தின் பெரும்பகுதியை ஜெயித்த மாவீரனான நெப்போலியன் முடியாது என்ற வார்த்தை தன்னுடைய அகராயதில் கிடையாது என்றான். நம்முடைய தேவன் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர் என்பதால் அவரால் முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 1:7, கர்த்தர் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். தேவப்பிள்ளைகளே, அந்த அக்கினி அபிஷேகமே உங்களுக்குள் வல்லமையை கொண்டு வருகிறது. இன்றைய நினைவிற்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். இன்றைய வேத வாசிப்பு காலை எஸ்ரா 6, 7 மற்றும் 8 அதிகாரங்கள்.
மாலை யோவான் 21 அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். வல்லமையோடு அபிஷேகத்தோடு செயல்படுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.